வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து குரு. ஜோதிடத்தில் குருவோட குணத்தையும் பார்க்கலாம், குருவோட காரகத்துவம் பார்க்கலாம். குருனா வந்து புத்திரகாரகன் சொல்லுவோம், தனக்காரகன், வெல்த்து, ஃபினான்ஸ், பணம், இதுக்கெல்லாம் குரு தான் வந்து அதிபதி. குழந்தைக்கு அதிபதி குரு தான். இது இல்லாமல் குரு தான் வந்து ஆன்மீகம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் குரு தான் சமைக்கிறது. குருவோட நிறம் வந்து மஞ்சள் நிறம். இப்போ நம்ம வந்து ஒரு கோவில், மசூதி, சர்ச், இதெல்லாம் தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை, தெய்வம் விட்ட வழி. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறாங்க, முக்கியமாக வந்து கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்ட தான். குருனா வந்து ஒரு ஞானம், விஸ்டம் கொடுக்கும். குருனா வந்து ஃபிலாசபி, தத்துவத்தை பேச வைக்கும். நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட நாலேஜ், ஒரு விஷயத்தை நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. குருனாவே என்னது, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. குருனா டிசிப்ளின், ஒழுக்கமாக இருப்பாங்க. நேர்மை, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது எல்லாத்துக்கும் குரு தான் காரணம். வந்து நேர் வழியில் போகணும், எங்கேயும் போய் சொல்லக்கூடாது. குருனா உண்மையாக இருக்கணும். குருனா வந்து எக்ஸ்பேன்ஷன், ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணனா குரு சம்மந்தப்படணும். குருனா வந்து வளர்ச்சி, குருனா வந்து தியாகம், குருனா வந்து பக்தி, அதுவும் தெய்வ பக்தி. இந்த மத சடங்குகள் எல்லாமே குரு சம்மந்தப்பட்டதான். அப்புறம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் சொல்லக்கூடியது, அந்த ஞான உபதேசம், அதுவும் குரு சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து தீட்சை பெற்றேன், அதுவும் குரு தான். இப்போ நம்ம பார்க்குறோம் மத போதகர்கள், நம்ம மதத்தை பற்றி பரப்புறது, அதெல்லாம் குரு தான். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் வேலை செய்கிற அர்ச்சகரும் குருவோட தன்மையில் தான் இருப்பார். சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் குரு தான், பாஸ்டரும் குரு தான், மசூதியில் இருக்கிற இமாம், இவங்க எல்லாமே குரு தான். குருனாவே மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் வேத சடங்குகள், இப்போ நம்ம இந்து மதத்தில் இருக்கிற வேத புத்தகங்கள், இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். பைபிள், குரான், பகவத்கீதை, புராண கதைகள், ஆன்மீகம், தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, இது எல்லாமே குரு சம்மந்தப்பட்டது தான். குருவோட சில தொழில்கள் நம்ம பார்க்கலாம். குருனாவே வந்து வாத்தியார், அது தெரிஞ்ச விஷயம்தான். வந்து குருனா சொன்னால் தனக்காரகன், பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது எல்லாமே குரு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். வந்து இப்போ வந்து ஃபினான்ஸ், வாரம் ஃபைனான்ஸ், மாதம் ஃபைனான்ஸ், இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், இப்போ என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸாக இருக்குது. நிறைய பிட்காயின் சொல்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் குரு சம்மந்தப்படுவார். ஏன்னா வந்து அவங்க பணத்தை போட்டு தானே பணத்தை எடுக்கிறோம். அது இல்லாமல் குருனா வந்து இந்த பேங்கிங் செக்டார், இப்போ பணம் சம்மந்தப்பட்ட பேங்கிங் செக்டார், அது குரு சம்மந்தப்பட்டது தான். அது இல்லாமல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுவும் குரு சம்மந்தப்பட்டது தான். வந்து இப்போ டீச்சர், லெக்சரர், ப்ரொஃபஸர் யாராக இருந்தாலும் அது குருவோட தன்மையில் தான் இருப்பாங்க. அது இல்லாமல் பொருளாதாரம், இந்த துறையும் குருவோட சம்மந்தப்பட்டது தான் வரும். இந்த ட்ரஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குரு சம்மந்தப்பட்டது தான். முக்கியமாக இந்த மடாலயங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த டெம்பிள் சம்மந்தப்பட்ட இடம், இது குரு சம்மந்தப்பட்டது தான். வந்து அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டிலே வந்து ஒரு ஏழைகளுக்கு சேவை பண்ணணும், இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். வந்து ஆன்மீக பணிகள், ஆன்மீக சுற்றுலாக்கள், அதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். இப்போ வந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு குரூப்பாக கிளம்பி போவாங்க, அதுவும் குருவோட தொழில் தான். அதே மாதிரி சர்ச்சுக்கு நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு உங்கள் நியூ ஜெருசலம் போகிறீங்க ஒரு ட்ரிப்பாக, அதுவும் குரு சம்மந்தப்பட்ட தொழில் தான். அதே மாதிரி மெக்கா, மதீனா குரூப்பாக போகிறது, அதுவும் குரு சம்மந்தப்பட்ட தொழில் தான். முக்கியமாக பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது, தனக்காரகன் குரு தான். வந்து பணத்துக்கு அதிபதியே. வந்து இப்போ ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா குருவோட, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் குருவோட தசாபுக்தி அந்தர காலத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு தான் வந்து புத்திரகாரகன்னு சொல்லுவோம். எல்லா தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 5ஆம் பாவகம் தான் வந்து குழந்தையை பற்றி சொல்லுவோம். ஆனால் இப்போ பொது தனக்காரகன் மாதிரி பொதுவாக வந்து குழந்தைக்கு பொறுப்பேற்று வந்து குரு தான் எடுத்துக்குவார். அதே மாதிரி இப்போ நம்ம நல்லா ஒரு எக்கனாமிஸ்ட் ஆகணும்னா அது குரு தான் சம்மந்தப்படணும். வந்து அதே மாதிரி வந்து இப்போ ஒரு முக்கியமாக இந்த அட்வொகேட், லாயர்ஸ், இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்ட விஷயம். குரு தான் நீதிமான். ஒரு சட்டத்தை ஏற்றுறதுனா அது குருவாக தான் இருக்கும். இப்போ நீதிபதி, ஜட்ஜ் ஐயா, இவங்க எல்லாருமே வந்து குரு தான். வந்து இப்போ சட்டத்தை வந்து ஏற்றுறது வந்து குருவாக இருப்பார். சட்டத்தை ஏற்ற சொல்வது அரசாங்கம், சூரியனாக இருக்கும். சூரியனை வந்து குரு கிட்ட சொல்லும். சூரியன் அரசாங்கம், குரு தான் வந்து இந்த கோர்ட்டு, நீதிபதி, அவங்களாம் வந்து அவங்ககிட்ட வந்து சட்டத்தை போட சொல்லுவாங்க. இவங்க சட்டத்தை ஏற்றிட்டு அந்த சட்டத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் செவ்வாய், போலீஸு, ஆர்மி, இதெல்லாமே. நம்ம ஒரு 6 இயர்ஸ் பேக் இந்தியாவில் பார்த்தோம், 2019 பார்லிமெண்ட்டில் வந்து அந்த காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து வந்து நீக்கப்பட்டது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட், சூரியன், அவங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து கோரிக்கையாக வச்சாங்க.
சுப்ரீம் கோர்ட் கிட்ட. சுப்ரீம் கோர்ட் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றி அதை அமல்படுத்தினாங்க. சூரியன் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த சட்டத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த போலீஸ், அந்த ஸ்டேட் போலீஸ், ஏன் ஆர்மி கூட அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து சட்டத்தை போடுறவர் சூரியன், ஏற்ற சொல்லி ஆர்டர் பண்ணுறது, அது ஏற்றுறது குரு. இதை ஃபாலோ பண்ணி வைக்க வந்து நம்ம செவ்வாய் தான் வந்து. குருனா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எது விஷயத்தில் பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி குருவுக்கு சொந்தமான ராசிகள் 2 ராசிகள். ஒன்று வந்து தனுசு ராசி, இன்னொன்று மீன ராசி. இது இல்லாமல் இப்போ தனுசு ராசி வந்து 0லேருந்து ஒரு 15 டிகிரி வரைக்கும் வந்து குரு வந்து அங்கே வந்து மூலத்திரிக்கோணன்ற பலத்தில் இருப்பார். 16லேருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சின்ற பலத்தோடு இருப்பார். மீனத்தில் அவர் ஆட்சின்ற ஒரு பலத்தோடு தான் இருப்பார். குரு உச்சமாவது வந்து கடகராசியில், கடகராசி உச்சமாகிறார் குரு வந்து நீச்சமாவது வந்து மகரத்தில். குரு வந்து முழு சுபகிரகம், அடுபட்ட முழு சுபகிரகமான குரு வந்து முழு பாவகிரகமான சனியோட ராசியில், சனியோட ராசியில் மகரத்தில் நீச்சமாக வர்றாரு. ஸ்தான பலத்தை மட்டும்தான் இழக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், அதுக்கும் குரு தான் கண்டிப்பாக சம்மந்தப்படணும். ஏன்னா வந்து காலபுருஷ தத்துவத்தில் லக்னம் வந்து மேஷ ராசி முதல் ராசியாக வந்துச்சுன்னா 9ஆம் ராசியாக வந்து தனுசு வீடாக வரும், 12ஆம் ராசியாக வந்து மீன வீடாக வரும். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு அது குரு தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்போ வந்து லக்னத்தில் 9ஆம் பாவகம் தான் வந்து தந்தையை குறிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்திலேயே லக்னத்து 9ஆம் பாவகம். பொதுவாக பார்த்தா சூரியனும் தந்தைக்கு நம்ம குருவை செக் பண்ணலாம். காலபுருஷத்தில் 9ஆம் வீடாக வரதுனால வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபாரினில் செட்டில் டவுன் ஆகணும், அது கண்டிப்பாக குருவோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா தனுசு 9ஆம் பாவகம் ப்ளஸ் மீனம் 12ஆம் பாவகம். நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் டவுன் ஆகி அந்த நாட்டோட நீங்கள் குடியுரிமை வாங்கணும், சிட்டிசன்ஷிப், அதுக்கும் வந்து குரு தான் சம்மந்தப்படணும். இது இல்லாமல் குரு வந்து முக்கியமான அவரோட தொழிலை பார்த்தா வாத்தியார் தொழில் தான் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துக்கும் குரு வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு புதன் தான் கணக்கு போட்டு ஜோதிடம் சொல்லுவார். அந்த தொழில் எப்படி செய்யணுன்ற ஒரு விஷயத்தை வந்து குரு தான் தெளிவாக எடுத்து பண்ணுவார். அது இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது குருவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். குருனா வந்து எக்ஸ்பேன்ஷன், க்ரோத். ஏன்னா வளர்ச்சி அடைஞ்சனே இந்த தொழில் வந்து அப்படியே தேங்கி நிற்கக்கூடாது, இது குரு சம்மந்தப்பட்டா வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த அட்வொகேட்டர்ஸ் லாஸ்லாம் சொல்லியாச்சு, இது வந்து குருவில் சம்மந்தப்பட்டதாக வரும். எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டும் குருவில் சம்மந்தப்பட்டது. இப்போ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அதுவும் குரு சம்மந்தப்பட்டது தான் வந்து. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு குரு வந்து ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். நேர்மையாக இரு, உண்மையாக இரு, ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுவேன். இப்போ கோவிலில் இருக்கிற பசுமாடு அதுவும் குரு சம்மந்தப்பட்டது தான் வந்து. நம்ம தீர்த்த யாத்திரை போகிறோம், இப்போ கோவில் ஒரு யாத்திரை போகிறோம், அதுவும் குருவோட சம்மந்தப்பட்டதாக வரும். இது இல்லாமல் குருவோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஞானிகள் இருக்காங்களா, ஞானிகள், முனிவர்கள், இவங்கெல்லாம் குருவோட சம்மந்தம் வருவாங்க. ஆன்மீகம், முக்கியமான தொழில் ஆன்மீகம், குருவோட விஷயம். குருவோட நிறம் வந்து மஞ்சள் நிறம் எல்லாமே குரு சம்மந்தம். குருனா சுபகிரகம் சொன்னான். மஞ்சள்னா சுப விசேஷத்தை நம்ம பயன்படுத்தக்கூட பொருளாக இருக்கும். அது இல்லாமல் பாடி பார்ட்ஸில் வந்து குரு வந்து குறிக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரெயின், நோஸ், நம்ம மூளை, மூக்கு, வயிறு, தொப்பை, லிவரு, பேன்க்ரீஸ், கணையம், இதெல்லாமே குரு தான் வந்து. அப்புறம் தொடை, இதெல்லாம் வந்து குருவோட விஷயத்தில் தான் வரும். அதே மாதிரி குருனா இனிப்பு, ஸோ ஸ்வீட்னா குரு தான். இந்த சர்க்கரை ப்ளஸ் வந்து இந்த வெல்லம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், இதெல்லாம் நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம படையலாம் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வைப்பாங்க. இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் குருவாக தான் வருது. லிவர் டிஸார்டர் அதுவும் குருவாக தான் வந்து. சிம்பிளாக குரு தான் தனக்காரகன். குரு வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் வந்து. மிகப்பெரிய பணத்துக்கு அதிபதி குரு. 2வது சுக்கிரன் வந்து நிற்பார். இது இல்லாமல் நான் சொன்னேன் கடகராசியில் வந்து குரு வந்து உச்சமாக வர சொல்லிட்டு. கடகராசி வந்து ஒரு நீர் ராசி, அது சந்திரனோட வீட்டில். அவர் வந்து சந்திரனோட வீட்டில் வந்து குரு வந்து உச்சமாக வர, தன்னோட நண்பர் வீட்டில் வந்து குரு வந்து உச்சமாக வராரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ சுக்கரன் பற்றி இருக்கும். குருவோட காரகத்துவம், ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே சொல்ல முடியாது வந்து. அது வந்து ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள். அதில் சில விஷயங்கள் தான் நான் இங்கே சொன்னேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.